ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வடை தாங்க செய்ய போகிறோம். இந்த வடை எப்படி செய்கிறோன்னா, ரேஷன் கடையில் பருப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த பருப்பு வச்சு தாங்க நம்ம வடை செய்ய போகிறோம். வாங்க இந்த பருப்பு வச்சு எப்படி டேஸ்டான வடை செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிடுங்க. ஒரு 5-6 டைமுக்கு மேலேயே நீங்கள் நல்லா கழுவிட்டு அப்புறமா ஊற வைங்க. இது 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. இந்த பருப்பு சீக்கிரமாக ஊறிடும். இப்போ ஊற வச்ச பருப்பை தண்ணி வடிச்சிட்டு நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்குறேங்க. அது தண்ணி நல்லா வடிஞ்சிடணும். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான பொருளை எடுத்துட்டேன். இஞ்சி, பூண்டு, மிளகாய், உப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. இதுதான் வடைக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, மிளகாய், உப்பு இதை மட்டும் ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோங்க. இப்போ பாருங்கள், இந்த சீரகம், சோம்பு எல்லாம் இருக்குங்க. இதை எல்லாமே போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிருவோம். அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பருப்பு சீக்கிரம் அரைப்பட்டுரும். இப்போ பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் இதை நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிட்றேங்க. ஏன்னா அப்போ தான் டக்குன்னு தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தாங்க செய்வேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டக்குன்னு எடுத்து எண்ணெயில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அந்த உருண்டை எடுத்து அப்படியே இந்த கையில் வச்சு அழுத்திட்டு அவ்வளோதாங்க, ஈஸியாக எண்ணெயில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான டேஸ்டான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பருப்பு வச்சு இப்படி செய்யுங்க, வடை நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.